$253 கோடி நலத்திட்ட உதவிகள் காஞ்சிபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பாஜக, அதிமுகவை விமர்சித்த உதயநிதி நலத்திட்ட விழாவில் பரபரப்பு பேச்சு. கலைஞர் உரிமை தொகை திட்டம் அனைவருக்கும் வழங்கப்படும். காஞ்சிபுரத்தில் உதயநிதி அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. காஞ்சிபுரத்தில் இன்று ஒருநாள் பயணமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதன் ஒரு பகுதியில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 17 துறைகளைச் சேர்ந்த 4997 பயனாளிகளுக்கு ரூபாய் 253 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் 3846 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதோடு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் அடக்குமுறை, அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம். ஆனால் திமுக அரசுதான் சமூக நீதிக்கான அரசு என்று குறிப்பிட்டார். திமுக அரசின் முக்கிய திட்டங்களான மகளிர் உரிமை தொகை திட்டம், மகள் செல்லம் திட்டம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவற்றின் சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் ரூபாய் 1 கோடியே 15 லட்சம் பெண்கள் பயன்பெறுவதாகவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதில் அமைச்சர்கள் காந்தி, MRK பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் ப. ஜெயஸ்ரீ, கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் பிரேம்குமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், துணைத் தலைவர் நித்யா சுகுமார், காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், தலைமை குழு செயற்குழு உறுப்பினர் MS சுகுமார், ஒன்றிய செயலாளர் BM குமார், படுநெல்லி பாபு, குமரன், சாலவாக்கம் குமார், மாநகர செயலாளர் CKV தமிழ்செல்வன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் VS ராமகிருஷ்ணன், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், பகுதி செயலாளர்கள் திலகர், வெங்கடேசன், தசரதன், சந்துரு, வட்ட செயலாளர்கள், வட்ட பிரதிநிதிகள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு பேர்ல இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் 5000 பொதுமக்களுக்கு ரூபாய் 254 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பாக விளங்கி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19% இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது, நம்முடைய செல்ல இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு எப்படி உங்களுக்கு ஆதரவாக துணையாக இருக்கிறதோ அதே போல இந்த அரசுக்கும் தலைவர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர், எங்களுடைய தூதுவர். அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக, பிராண்ட் அம்பாசிடர்ஸ்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அரசினுடைய நீங்கள் நிச்சயம் தேர்ந்தெடுப்பீர்கள். இன்னும் உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒவ்வொருவரையும் பார்த்து செய்வார் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை பெறவுள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கைகளை வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி பேசிய அவர் பாராட்டி பேசினார். முதலமைச்சரை பார்த்து சொன்னார், தமிழக முதலமைச்சர் அவர்களே சொன்னது பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்திலையும் நான் விரிவுபடுத்த போகின்றேன் அப்படின்னு பாராட்டி பேசியார் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர். இப்படி மற்ற முதலமைச்சர்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர்களும் நம்முடைய தமிழ்நாடும் அரசுடைய திட்டங்களும் உதவி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும்
வந்திருக்கக்கூடிய மகளிர் அத்தனை பேருக்கும் தெரியும். வேற எல்லாத்துக்கும் மேல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை நம்ம முதலமைச்சர் மாசம் சுமார் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்றிருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் குறிப்பிட்டு சொல்றதா, இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் அவருடைய வழிகாட்டுதல்படி நடவடிக்கை எடுக்கப்படும். விடுபட்ட மகளிருக்கும் நிச்சயமாக வெகுமதியுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இன்றைக்கு நிறைய பேர் வீட்டு மனை பட்டாளர் மாணவர்கள் திட்டங்களை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், அது குறிப்பாக மகளிர், கிட்டத்தட்ட 90% பேர் மகளிர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, முதலமைச்சருடைய உழைப்பு, அது அனைத்தும் உங்களுடைய சிரிப்புகளையும் உங்களுடைய பேச்சுகளையும் தெரிகின்றன. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த முதல் வெற்றி. தமிழ்நாட்டுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய மண்ணில் உங்களை எல்லாம் சிந்திக்கின்ற வாய்ப்பை இருக்கின்றன. நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை இன்றைக்கு அது எல்லாருக்குமான அரசாக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். உதாரணத்திற்கு ஒன்றிய பாஜக அரசுடைய அடையாளமாக அடக்குமுறையை சொல்லலாம். முன்பிருந்த அதிமுக அரசுடைய அடையாளமாக அதனுடைய அடிமைத்தனத்தை சொல்லலாம். நம்முடைய திராவிட மாடல் அரசு மட்டும்தான் முன்னேற்றத்திற்கான சமூக நீதிக்கான அடையாளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்திருக்கக்கூடிய பதில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக மட்டும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரு போட்ட முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான விடியல் பயணத்திற்கான அந்த கையெழுத்து. அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 வருடங்களில் மகளிர் 770 கோடி முறை